ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை? அப்பாவும் பையனும் வந்து கலைஞர் மு க ஸ்டாலின் மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி லியோ படத்தில் வர விஜய் சஞ்சய் தத்து மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்களே, என்ன தான் நடக்க போகுது? எலெக்ஷனுக்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்குது. இந்த சண்டை இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ரொம்ப காலமாகவே வந்து இளைஞர் அணியிலிருந்து தலைவர் பொறுப்புக்கு அன்புமணி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் பல பேருடைய ஆதரவாக அவர் தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்ருக்காரு. பட் ரீசெண்டாக இந்த ஒரு 3 மாதத்துலேருந்து நியூ இயர் டைம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும், அதாவது ராமதாஸ் அவருக்கும் அன்புமணி சாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து போயிட்டு இருந்தது. அவர் கூட ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், இது நான் உருவாக்கின கட்சி. யார்? ராமதாஸ் ஐயா அவர்கள். இது நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் இந்த கட்சியில் இருக்கலாம், இல்லைனா வந்து நீ கிளம்பு போங்க அப்படின்னு. உடனே அன்புமணி சார் வந்து என்ன பண்ணார், மைக்கெல்லாம் தூக்கி போட்டு ஆவேசமாக, நீங்கள் என்னை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் பனையூர், அதாவது ஈசிஆர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஒரு பக்கம் இது வந்து ஒரு 2 அணியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரியிற மாதிரி வந்து ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்தது. இதுக்கு காரணம் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அது ஜிகே மணி அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பொறுப்பில், கௌரவ பொறுப்பில் இந்த கட்சியில் வந்திருக்கிறாரு. அவருடைய பையன், அவருக்கு வந்து பார்த்தோம்னா ராமதாஸ் ஐயா வந்து பதவி பொறுப்பு, அதாவது அந்த இளைஞரணி பொறுப்பு கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து அன்புமணி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதாகவும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட சண்டையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஜிகே மணி அவரும் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவருடைய பையன் அந்த பதவியிலேருந்து விலகினார். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் நடந்தது. என்னென்னா, ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகள் காந்திமதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார், முகுந்தன் அப்படிங்கிறவர். அவரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா இந்த இளைஞர் அணி பொறுப்பு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன நீங்கள் வந்து வர்றவங்களுக்குலாம் வந்து ஒரு இளைஞர் அணி பொறுப்பை கொடுத்துட்ருக்காங்க, கொஞ்சம் மாதத்தில் தான் வராங்க, உடனே ஒரு பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்தா இது எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் 2 பேருக்கும் வந்து பெரிய அளவில் வந்து சண்டை ஒரு முத்தி போய் இவர் வந்து தனியாகவும் அவர் வந்து தனியாகவும் செயல்படுற மாதிரி பல பேர் இதுக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரதா தான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இது எதை நோக்கி போகும், ஏன் இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, பெரிய அளவில் என்ன தான் ராமதாஸ் ஐயா வந்து இந்த கட்சியை உருவாக்கினாலும் பெரிய அளவில் இன்றைக்கும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு பக்கம் அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கட்சி வந்து இந்த அப்பா பையன் அப்படிங்கிற சண்டை அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் டைமில் இது வந்து வர்றது, இது யாருக்கு வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுனா கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்கலாம் பார்த்தோம்னா டிஎம்கே அலைன்ஸில் கொஞ்சம் பேர், ஏடிஎம்கே அலைன்ஸில் கொஞ்சம் பேர்லாம் வந்து நிறைய பேர் போனாங்க. ஸோ ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிறத வேல்முருகன் அவர், அதுக்கு முன்னாடி இருந்த சில பேர்லாம் வந்து டிஎம்கே பக்கம்லாம் போனதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது மாதிரியான பிரச்சனையினால் அவங்களுக்கு நிறைய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பட் இந்த சண்டை இது வந்து மேலே மேலே வந்து இப்போ மே மாதத்தில் வந்து சில விழாலாம் பண்ண போகிறாங்க, அந்த சித்திரை முழுநிலவு அந்த விழாலாம் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா இதில் வந்து அன்புமணி அவர்கள் ஒரு பெரிய ஒரு பிக் ஷோ ஒன்று காட்ட போகிறாரு. ஸோ அது பண்ண போகிறாரு. ஸோ அதே டைமில் வந்து ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகளுடைய அந்த பேரனை வந்து முன்னிறுத்த போகிறாரு. இப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு கிளாசிக் ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கிறதா வந்து உள்ளே பேசப்படுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தும். பட் 2 பேரும் காம்ப்ரமைஸ் சார்ந்து இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த கூட்டணியில் போவாங்கன்னா அது டெஃபினட்டாக பிஜேபி ஏடிஎம்கேவுடைய அந்த மெகா அலைன்ஸில் தான் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போவாங்க. ஸோ அப்படி இந்த சண்டை வலுப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய வீக்காக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அமையும். இல்லை இவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸாக உள்ள ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு தொகுதி வழங்கீடு எவ்வளோ பண்ணலாம், இந்த பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் எவ்வளோ தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கலாம், யாரை முதன்மைப்படுத்தலாம், எப்படி வந்து எல்லாம் அடுத்தடுத்த மாஸ்டர் பிளான் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். பட் இந்த சண்டை இப்போதைக்கு வந்து ஒரு எதிரும் புதிருமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் போனால் தான் தெரியும். ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கு முன்னான சண்டை அப்படிங்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்டு உங்களுடைய கருத்து என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த மகன் தந்தை இந்த சண்டை அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தற்காலிகமான ஃபைட்டு இல்லை, அது எப்படி அப்பா பையனை வந்து அடிச்சுட்டு ஒரு கட்சியை வந்து பிரிப்பாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து ஒரு டெம்பரரி ஃபைட்டு தானா? இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் இந்த 2026 எலெக்ஷன் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸில் இவங்க எப்படி வந்து போவாங்க,
எப்படி வந்து இது இவங்களுடைய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த அரசியல் எப்படி வந்து போகும், இது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.